ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா 2024 பிறந்த தினம். அதாவது இன்னைக்கு வந்து ஜனவரி 1 2024. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இப்போ இதே விஷயத்தை நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து டிசம்பர் 31 2023, அதாவது முடிவு 2023 முடிவு. நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு விஷயம் தொடங்கும் போது அந்த விஷயம் வந்து நம்மளை ரொம்ப பயங்காட்டும் இல்லையா? ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னு தெரியும் போது நம்ம அந்த பிரச்சனை அதான் ஸ்டார்டிங், அது நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னா அந்த பயம் எப்படி இருக்குன்னா அதிகமாக காட்டும். ஆனால் அந்த பிரச்சனை முடியும் போது அது எப்படி முடிஞ்சதே தெரியாது. அந்த மாதிரி அந்த பிரச்சனை வந்து கற்று முடிச்சுவார். அதே போலதான் 2023 வந்து ஒரு விதமா வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னு பார்த்தோம்னா மே மாசத்துல மணிப்பூர் பிரச்சனை, அதுக்கப்புறம்னா இஸ்ரேல் ஹமாஸ் போர், அதுக்கு மேல பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டா ஃப்ளட், வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளம் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த இடங்கள்லயும் நம்மளுடைய உயிரை கருத்தை பாதுகாத்து வச்சிருக்காரு. இவ்வளோ நடந்தும் ஆண்டோட பிள்ளைகளா இருக்க நமக்கு அவர் ஒரு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அவருடைய பிளான் 2023 கடந்து இந்த பிள்ளைங்க 2024 போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான். 2024 ஒரு வாக்குத்தத்த வசனம் நமக்கு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா ஏசாயா புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முன்பாகம், அதாவது தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரையும் வறண்ட நிலமா இருக்கிற இடத்துல ஆறுகளையும் ஊற்றுகிறார் அப்படின்னு சொல்லி, ஆறுகளையும் ஊற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்றாரு. ஏசாயா கருத்து கொடுத்த ஒரு வார்த்தை. அப்போ வறண்ட நிலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த வறண்ட நிலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தண்ணி எதுவுமே இல்லாம ஒரு செழிப்பே இல்லாம இருக்கிற இடம் தான் அந்த வறண்ட நிலம். அதுக்கு முன்னதாக நம்ம பார்க்கறது தாகம் இருக்குது. இந்த தாகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஏதோ ஒரு தாகத்தோட நம்ம ஓடி இருக்கோம். ஆனா அந்த தாகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்காது. அந்த தாகத்தை பரிபூர்ணப்படுத்துறாரு, தண்ணீரை கொடுத்து தேவைகளை கொடுத்து கர்த்தர் நமக்கு பூர்த்தி செய்யறாரு. அந்த வருஷம் தான் இந்த 2024ஆம் ஆண்டு. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த வருஷத்தோட துவக்கம் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, எப்பா நீ ஏதோ ஒரு பிசினஸ் நிமித்தமா கேட்கிற கேள்வியா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, அதை நீ கொண்டு போற அப்படின்னா உனக்கு அந்த எக்ஸாம் உனக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நான் இந்த வருஷத்துல உனக்கு நான் ஒரு விதையை போடுறேன் அப்படிங்கிறாரு. அதே போல ஏதோ ஒரு பிரிவினையா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை மாத்திரம் வந்து நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அதான் தாகம். அந்த தாகத்துக்கு கருத்து என்ன பண்றாருன்னா தண்ணீர் கொடுக்குறாரு, அதாவது அந்த தாகத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. இந்த வருஷம் 2024 ஆரம்பத்திலே சொல்றாரு, எப்பா நீ இருக்கிற தாகத்துல உனக்கு நான் தண்ணீரை கொடுக்குறேன். இந்த 2024 நீ ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு அந்த தாகத்தோட தண்ணீர்ல இருந்து 2024 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்துவத்தோட கொடுக்குறாரு. அவர் தண்ணீரை மட்டும் கொடுக்கலங்க, அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு, வறண்ட நிலத்தை நிறைய ஆறுகள் ஓடுகிற நிலமாய் ஊற்றுவேன் என்று சொல்றாரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வறண்ட நிலம் நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு தாகம் இருக்கும்போது அந்த ஒரு வறண்ட நிலம் வந்து தண்ணீர் படும்போது என்னவா மாறும்னா செழிப்பா மாறும். கரெக்ட். இப்ப இந்த செடியை எடுத்துக்கிட்டோம், இந்த செடி முளைக்கணும்னா தண்ணீர் தேவை. ஒருவேளை இந்த செடி முளைக்கிறதுக்கு தண்ணி தேவையில்லாம இருந்துச்சுன்னா அந்த செடிக்கு என்ன தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை. அது எப்படி வறண்ட நிலத்திலே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு, வறண்ட நிலத்துல தண்ணீர் இருந்தாலும் அதோட போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும், இதால் தன்னை உணவு எடுத்துக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம குடும்பம்னு ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணப்படுது, செழிப்பா மாற்றப்படுது. நம்மளோட வாழ்க்கை இந்த வருஷம் செழிப்பாக மாற்றப்படுது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் வரைக்கும், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பெரிதா இருக்கிற வரைக்கும், நீங்க அவரோடு கூட இருக்கிற வரைக்கும் இந்த வாக்குத்தத்த வசனம், இன்னைக்கு எடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனம் இந்த வருஷம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து அந்த வாக்குத்தத்த வசனம் செயல்பட அவர் சுத்தமா இருக்கிறார். இந்த கர்த்தர் தான் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.